பேசுறது விரும்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் மூலியமா பேசுறதை விரும்புறீங்களா, உங்க மூலியமா பேசுறதை நீங்க விரும்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்கம்மா. யார் மூலியமா பேசுறதை விரும்புவீங்க? நான் எதுக்குங்க? நம்ம தேவன் யாரையும் முன்னால வச்சு ஒரு ஒரு சப்போர்ட் வச்சு, ஒரு தூணை வச்சு, ஒரு முட்டு வச்சு நம்மை நடத்துகிற தேவனே கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இந்த வருஷத்திலிருந்து நீங்க அவரோட பேசினா அவர் உங்களோட பேசுவார். இதுதான். நீங்க இந்த வருஷம் முழுவத பிரசங்க கேளுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. நீங்க கற்றுக்கொள்ளலாம், வேத பைபிளை நீங்க கற்றுக்கொள்ளலாம். தவிர உங்களோட தொடர்பு தேவனோடு இல்லைன்னு சொன்னாக்கா நீங்க ஒரு ஆசீர்வாதமும் இந்த வருஷத்துல பெறவே முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, உங்களை நான் வந்து கூட்டிட்டு போவேன். இப்படி வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவர்களை நடத்தாமல் இருப்பாரோ? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பேர் காணுங்க சபையில, ரொம்ப பேர் தேவன் இடத்துல இல்லைங்க. இன்னொன்று சொல்றேன், ரொம்ப நெருங்கினவர்களா ரொம்ப தூரம் போயிட்டாங்க. உங்களை என்னையும் தேவ சமுத்திரம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஜாம்ஜும் காம்சுங்களா இல்லாம போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேவனோடு இல்லை, அதனால சபையோடு இல்லைங்க. ஒருத்தர் சொல்றாரா, இங்க போறதை கொள்ளலாம் ஐஎல்சிக்கே போகலாம். என்ன சொல்றாரா? இங்க சியோன் பெந்தேகோஸ்துக்கு போறதை காட்டிலும் எங்க போலாங்க? ஐஎல்சிக்கே போகலாம். அது வேண்டாம், அது சரியில்லை, அதுல பரிசுத்தம் இல்லை, அதுல உண்மை இல்லைன்னு சொல்றா இங்க வந்த. மறுபடியும் கக்கினதை தின்ன போறேன்னு சொன்னா உன்னை போல மோசமான ஆள் யார் இருப்பாங்க? இங்க என்ன நடந்தது? இங்கே பரிசுத்த ஆவியார் உலாவிக் கொண்டிருக்கிறார், இங்க தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த சகோதரன் என்ன சொன்ன தெரியுமா? அவங்க சரியில்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு அதான் சரின்னு போனார். எதை கக்கினாயோ இப்ப அதை என்ன பண்ற? தின்ன போற. நான் சொல்றேன், இங்க கிடைக்கிற ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு பாஷ் என்ன பேசுவாரோ, என்ன தீர்க்கதரிசன வார்த்தை கொடுப்பாரோ என்று நீ வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது பெரிய ஆசீர்வாதமா இருக்காது. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் தேவனோடு பேச போறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அல்லேலூயா சொல்ல சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனோட பேச போறேன். நான் தேவனோட பேச போறேன். தேவன் என்னோட பேச போறேன். அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனோட பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்தான், தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? போன வருஷம் என்ன சொன்னா அதை இந்த வருஷமும் நீ தேவனோடு இருந்தா தேவன் உன்னோடு இருப்பார். நீ தேவனோடு இருந்தா இல்லைன்னா இல்லை சாமி, பாஸ்ட் இல்ல, தேவ தூதன் இல்ல, ஆண்டவரே விரும்பினா கூட உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அலையில சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. முடியாதுங்க. அவர்களை புதுப்பிப்பது என்ன காரியமா? அவர்களை புதுப்பிக்கிறது 6:4 அது வாசித்து பாருங்க. 6:4 எபிரேயர் 6ஆம் அதிகாரம். புதுப்பிக்கிறதே கூடாத காரியம். பாஸ்டர் நல்ல அருமையான வார்த்தை சொல்லுங்க, நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லுங்க. இதுதான் ஆசீர்வாதமான வார்த்தை, இதுதான் ஆசீர்வாதமான வார்த்தை. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரை கோபப்படுத்தலாம், மறுபடியும் பின்பற்ற வழியில போனா, மறுபடியும் தேவனுக்கு விரோதமாக எழும்பினா உன்னை புதுப்பிப்பது கூடாத காரியம். சகோதரனே சகோதரியே,
உன் எரிச்சல் உன்னோட அடங்கட்டும், உன்னுடைய காரியம் உன்னோட அடங்கட்டும், உன்னுடைய பின்மாற்றம் இன்றைக்கு தீரட்டும். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாவிட்டா அழிவு சீக்கிரம் வரப்போகுது. அது உன் வீட்டுக்குள்ள வரப்போகிறது, அது உன் தேசத்துக்கு வரப்போகிறது. அது தாமதமே பண்ணாது, அது அழிவுக்கு நேராக மாறிடும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கஜா புயல், அந்த புயல், இந்த புயல், எல்லா புயலும் வந்தது. அதுக்கெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம், சென்னை தப்பிச்சிடுச்சிங்க. ஆனால் இப்போ வந்த என்ன புயல் அது? நிப்ஜாமா? நிப்ஜாம் புயல். அந்த மழை ஒரே நாள் மழை தாங்க, கடல் தண்ணி உள்வாங்கலையா. என்னாச்சுங்களா? எவ்வளவு மழை பெய்தாலும் எங்கே போய் சேர்ந்துடும்? தண்ணியெல்லாம் கடலை போய் சேரும். இப்போ கடல் நீர் மட்டும் இப்படி இருக்குது, ஊரில் தண்ணி இப்படி இருக்குது, போலைங்க. தண்ணி போலைங்க. என்னென்ன பண்ணி பார்க்குறவங்க போலைங்க. இன்னும் ஒரு பகுதியில் கஷ்டம்தான். ஏன்னு சொன்னால் பூமி வெப்பமயம் ஆகிட்டு கொண்டே இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையெல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இது யாரோ செய்த தவறெல்லாம் கிடையாதுங்க. தேவ கோபாக்கினை சீக்கிரம் இறங்க போகுது. நான் சொல்கிறேன், கீழ்ப்படையாத விசுவாசியே, ஆண்டவருக்கு ஒழுங்கில்லாத விசுவாசியே, உன் மேலையும் உன் தேசத்தின் மேலையும் என் மேலையும் குடும்பத்தின் மேலையும் கண்டிப்பாக தேவ அக்கினி கொட்ட போகிறது. ஜாக்கிரதையா இருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட கூட வருவேன், நான் உன்னோட கூட. யாக்கோபே நீ பயப்படாது. யாக்கோபே நீ என்ன பண்ணாதீங்க. இப்போ அந்த எபிரியர் வாசித்துட்டு அப்புறம் வாசிக்கலாமே. 4ஆம் வசனம் 6:4 வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவ ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் பெற்றும் ருசி பார்த்தோம். ஐயா இங்க சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்க? பின்மாற்றமா போகணும், மறுதளிச்சு போகிறது. போக என்ன சாப, உன் பிள்ளைய உனக்கு விரோதமாக வரும், உன் குடும்பமே உனக்கு விரோதமாய் வரும். இதான் தீர்க்க தரிசனம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்காத சகோதரனே, தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்காத சகோதரியே, உன் ஜபங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கிறது. உன்னுடைய ஆட்டம் பாட்டங்கள் அதிகமாகிவிட்டது, லக்ஸுரியான வாழ்க்கை அதிகமாகிவிட்டது, தேவனோட உறவாடுகிறது ரொம்ப குறைந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. பெற்றோரும் பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்க. தேவ சபையில் ஒழுங்காக இருப்பது கிடையாது. ஊழியக்காரை குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கை பல வருஷங்களை கடத்திட்ட சகோதரனே, இந்த சபை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நீ மட்டும் வெளியே போயிடுவ, அநியாயமாக வெளியே போய் உலகத்தவனோட சேர்ந்து ஒன்றும் இல்லாத போயிடுவேன். ஜாக்கிரதையா இருங்க. இந்த வார்த்தை கூட சிலர் கஷ்டப்படுத்தும், இந்த வார்த்தை கூட சிலர் புண்படுத்தும். தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை புண்படுத்தணும் என்பதற்காக ஒரு சின்ன காரியம் கூட நான் சொல்லலை. நீங்கள் எப்படியாலும் ஏசப்பட்டு வந்துடணும், நீங்கள் எப்படியாலும் புதுப்பிச்சிடணும், நீ எப்படியாலும் மேன்மையாக வந்துடணும். அந்த பாரத்தோடு கூட சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீ நல்லவனாக இருந்தா, நீ உண்மை உள்ளவனாக இருந்தா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா தேவ சித்தத்தை செய்தா நல்லதே நடக்கும். ஒரு போதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தீமை செய்யவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஜபிக்காதவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்க? ஜபிக்காதவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்க? கிடையாதுமா சகோதரி, கிடையாது. தேவ சித்தம் செய்யாதவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதம் இருக்காது. என்ன பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் உனக்கு சமாதானம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன்னா தேவனுடைய சமாதான சுவிசேஷத்தின் வார்த்தைகளை சொல்லாதபடினால, தேவனுக்கென்று வாழாதபடினால அது உங்களுக்கு தீமையாக தான் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் மறுதளித்து போனவர்கள் அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும்
என்ன காரியம்பா? எல்லாம் என்ன பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு. மறுபடியும் அவனை கொண்டு வருது சொல்லுங்க. கூடாத காரியம் என்னக்கா? முடியாது, அவ்வளவுதான். எப்படி பின்மாற்றம் தெரியுமா? யார் மேல குற்றப்படுத்துவோம் தெரியுமா? அந்த ஆளு முதல் யார் மேல குற்றப்படுத்துவோம் சொல்லு பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, ஆண்டவர் எனக்கு, நான் சர்ச்சைக்கே போயிட்டு இருந்தேன்ப்பா, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலைப்பா, என் பிள்ளைய ஃபெயில் ஆகிட்டாருப்பா, என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டாருப்பா, அப்படி பண்ணிட்டா, இந்த மாதிரி சாக்க சொல்லி 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 ஆண்டவர் விட்டுருவான். ஜெபத்தை சகோதரர் விட்டுருவான், அந்த சகோதரி ஜெபத்தை விட்டுருவாங்க, பைபிள் வாசிக்கிறதை விட்டுருவாங்க, அது மாதிரி சபையை விட்டுருவாங்க. சபையில் இருக்க முடியாது. அவங்க ஜீவியத்தை நீங்க பாருங்க, சபையில் இல்லாதவர்களுடைய ஜீவியத்தை பாருங்க, மோசமாகவே இருக்கும். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணி சொல்லுங்க, நீங்க தேவனோடு இருந்தா, நீங்க தேவனோடு இருந்தா தேவன் உங்களோடு இருப்பார். சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 5 நிமிஷம் ஜெபம்லாம் ஒத்துக்காதுமா, 10 நிமிஷம் ஜெபம்லாம் ஒத்துக்காதுமா. வாலிப பிள்ளைங்கள ஒத்துக்காது. +2 படிக்கிற பிள்ளைங்க ஃபெயில் ஆனால் பாஸ் ஆகணுமா? சத்தம் கேட்கலையே. என்ன பண்ணோமா? ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. பேப்பரை எப்படி வந்தாலும் அவரால் மாற்ற முடியும். நீ எவ்வளோ நல்லா படித்தாலும் ஃபெயில் பண்ணிவிட முடியும், அவரால் முடியும். ஆமாம், நீங்கள் அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. புதுப்பிப்பது எப்படிப்பட்ட காரியமா சொல்லுங்கம்மா? இதுக்கு நீங்க சரியான விளக்கம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. கூடாத காரியம் என்ன சொல்லுவாங்களே? டேய், உன்னை படைச்ச அந்த ஆண்டவனே வந்தா கூட உன்னை என்ன பண்ண முடியாது. இது கடைசி கட்டம். எதுங்க இது? கடைசி கட்டம். உன்னை படிச்ச அந்த ஆண்டவரே கூட உன்னை என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. அங்கே ஒரு சிஸ்டர் சிரிக்கிறாங்க, பாஸ்டர் நச்சுன்னு அடிச்சிங்க எங்கள் வீட்டுக்காருக்கு, அந்த ஆளை திருத்தவே முடியாது. என்ன சிரிப்பு பாருங்க, அங்கே பாருங்க, என்ன சிரிப்பு பார்த்தீங்களா? மனைவி முழங்கால் படிட்டு மணிக்கணக்காக அழுது ஜோம் பண்ணிக்கிறா, இந்த ஆளு இந்த அம்மா ஜோரா ஜெபம் பண்றாங்க. இவர் சொல்றாரு, ஏய் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாது மேவா. மனைவி எப்படி கொடுத்தாரு, ஏமா இதெல்லாம் பாஸ்டர் எப்படி கேட்குறாரு? நான் தான் அங்கங்கே ஆளை வச்சுருக்கிறேன். ஒரு அழியில் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அழியில் சொல்ல மாட்டீங்களா? மா அப்பா பார்த்தாலும் ஜாபம் ஜாபம் ஜாபாமா. யாரு ஃபெயில் ஆகுறது? இது உருப்படாது, உருப்படாது. பாஸ்டர் நாங்களாம் வந்துக்கிறோம், நல்ல வார்த்தை பாஸ்டர் வாயில் என்ன பண்ணிட்டோம்? இந்த நல்ல வார்த்தை சொல்லி 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 தான் உங்களை இப்போ மக்காவை உட்கார வச்சுக்கிறேன் நான். ஒரு அழியில சொல்ல மாட்டீங்களா? ஒரு அழியில சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க தேவனோடு இருந்தா சொல்லுங்க, தேவன் என்னோடு இருப்பார். 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அழியில சொல்லுங்க பார்க்கலாம். 24ஆம் வருஷத்தை குறித்து 2024 குறித்து நீ பயப்படாத. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பயப்படவே பயப்படாத. என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ பயப்படவே பயப்படாத. என் பிள்ளைகள் என்ன ஆகும்? நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் மட்டும் தேவனோடு இருங்க, உங்களை என்னை அசைப்பதற்கு இந்த பூமியில் யாராலும் முடியாதுங்க. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க நம்ம மோடியே வரட்டங்க, பிஜேபி வரட்டங்க. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், வரட்டங்க. அல்லது காங்கிரஸ் வரட்டங்க.
எங்க ஒரு குறி வச்சு நீங்க இது பண்றீங்க? நம்ம தேவன் எதை நினைக்கிறாரோ அதுதான் இந்த பூமியில நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிஜேபி வரவே கூடாது. இதை தாண்டி உங்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கும், அது வேற. என் விருப்பம் ஒன்று இருக்கும். ஆனா உங்க விருப்பமும் என் விருப்பமும் கொண்டு போய் மோடி மேல திணிக்க கூடாது, காங்கிரஸ் மேல திணிக்க கூடாது. அந்த விருப்பம் தேவ விருப்பமா என்பது பார்க்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால இருக்கிற சத்துருவை பார்க்கவே பார்க்காதீங்க, உங்களை நடத்துகிற தெய்வத்தை பாருங்க. அவர் நமக்கு போதுமானவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களை ஆண்டவர் அழகாக ஆசீர்வதித்து நடத்துவாருங்க, நடத்துவார். ஜெபத்தை மட்டும் அங்கே அதிகரிங்க. திருந்தாத உங்க வீட்டுக்கார ஆண்டவர் திருத்தலைன்னா என்ன கேளுங்க. அடங்காத உங்க வீட்டுக்கார், உங்க பிள்ளைங்க, உங்க மனைவி ஆண்டவர் அடுக்கலன்னாக்கா உண்மையில நான் சொல்றேன், என்ன கேளுங்க. நீங்க நான் சொல்றேன், எங்க குடும்ப வாழ்க்கை இருக்கிறது மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைங்க. ஏன் அப்படின்னாக்கா நான் சொல்றேன், நான் எந்த மனுஷனையும் நம்புவது கிடையாது. காலையில் எழுந்து தேவனோடு கூட பேசக்கூடிய ஒரு பழக்கம் பெற்றிருக்கிறேன், தேவனோட உறவாடுகிற. நான் சொல்றேன், எப்பவுமே ஏன் தேவைக்காக ஆண்டவர்கள் நான் கேட்டதே கிடையாது, அது ஜெபமே கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்காக கேட்பேன், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கேட்பேன், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கேட்பேன். எனக்காக நான் கேட்டது கிடையாது. என்னை ஆண்டவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடத்துகிறார், ஆசீர்வாதமாக நடத்துகிறார். என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க, என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை அழகாக தேவன் நடத்தி கொண்டு போகிறார். எப்படி சொன்னா, நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. ஒரு அழியில சொல்லு பார்க்கலாம். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் கிடையாது, அந்த பரிசுத்தத்தை நோக்கி போறேன். எப்பெல்லாம் கொஞ்சம் தவறுகிறனோ ஆண்டவர் தட்டி கொடுத்து என்னை சரியாக்குற தேவனாக இருக்கிறார். உங்களை தட்டி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. வேண்டாம் சொல்லாதீங்க, உங்களை கொட்டுனா வேண்டாம் சொல்லாதீங்க, காலில் ஒரு அடி போட்டால் வேண்டாம் சொல்லாதீங்க. தேவனோடு கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் பாடுவோமா? என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுமா உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியா போடும். சவர்னே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாமே சரியா போடும். தேவன் ஒரு நாள் உங்களை குறையாக வைக்க மாட்டார். நான் தேவன், நீ பயப்படாதே. நீ எகிப்துக்கு போக என்ன பண்ணாத, பயப்படாது. 2024 வருஷத்தை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாது. 2024 எங்க போகிறதோ அங்கே நான் வருவேன். ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே நான் வருவேன். இப்போ யாக்கோபு எகிப்துக்கு போனோம், ஆண்டவர் எகிப்துக்கு போறாரு. இது பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அழியில சொல்லு பார்க்கலாம். எங்க வரும்னு சொல்றாரு? எவ்வளவு பெரிய தேவனுங்க, ராஜாதி ராஜாங்க. அவர் சாதாரணமான ஒரு அற்ப மனுஷனை பார்த்து அவர் என்ன சொன்னாருங்க? நான் உன்னோட கூட நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
சொன்னேன், ஆண்டவரே நான் எங்கே போகிறனோ அங்கே நீங்க வாங்க. வேதம் சொல்லுகிறது உபத்திரங்களினாலே யோசேப்பு, பாடுகளினாலே, பிரச்சனைனாலே. இன்னைக்கு நிறைய வீட்டில் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்களுக்கு சமாதானமே இல்லைங்க. நிறைய குடும்பத்தில் அப்படிதான் இருக்குது. ஒருத்தன் மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போறான், ஒருத்தன் மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போறான். என்னவோ தெரியல, யோசேப்பை ஆண்டவர் நேசித்தார். ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது யோசேப்போட தேவன் இருந்தாராம். யோசேப்போட தேவன் இருந்தார். கானான் தேசத்தில் இருக்கும்போது தேவன் எங்க இருந்தாருங்க? யோசேப்பு கானான் தேசத்தில் இருக்கும்போது தேவன் எங்க இருந்தாருங்க? கானான் தேசத்தில் இருந்தார். யோசேப்பு எகிப்துக்கு போகும்போது தேவன் எங்க போயிட்டாருங்க? சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், ஏனெனில் தேவன் அவனோட இருந்தார். ஒரு அழியில சொல்ல மாட்டீங்களா? ஒரு அழியில சொல்ல மாட்டீங்களா? இப்போ 10-11 பேரோட தேவன் இருக்கிறாரா, அல்ல ஒருத்தனோட தேவன் இருக்கிறாரா? ஏங்க யோசேப்போட ஏன் இருந்தாரு? சொல்லுங்க. யோசேப்போட ஏன் இந்த 11 பேர் கூட ஏன் இல்லை? யோசேப்போட ஏன் இருந்தாரு? சொல்லுங்க. பைபிள் எங்கயா இருக்குது யோசேப்பு தேவனோட இருந்தாருன்னு? யோசேப் சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது, அதான் தேவன் கூட இருந்தார். ஒரு இடையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லணும், பாஸ்டருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, என் மனைவிக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அவன் தான் பரிசுத்தவான், தேவன் அவனோடு இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அடையில சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசேப்போட தேவன் இருக்கிறார் என்று சொன்னா, யோசேப் எங்க போகிறார், தேவன் என்ன பண்ணுவாருங்க? அங்க போவார். ஏரி குத்தி சபையாரெல்லாம் ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ முடிச்சுட்டு எங்க போறீங்க? ஆண்டவர் எங்க போறாரு? கூட்டிட்டு போவீங்களா இல்லைங்களா? கூட்டிட்டு போவீங்களா? தூங்குறங்க ஒரு அல்லேலூயா. அப்போ நீங்கள் கூட்டிட்டு போயிட்டாக்கா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ ஏரி சபையார் சொல்கிறாங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் கூப்பிட்டு போயிடுறீங்க, அப்போ நாங்கள் சொல்லுங்கம்மா. எங்கள் பாண்டியன் சொல்லுங்கப்பா, பிரதர் சங்கர் சொல்லுங்க. எப்படி நீங்கள் தான் கூப்பிட்டு போயிடுறீங்களா? அவர் எல்லாருக்குள்ளும் எல்லா இடங்களிலும் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஏரி குத்திக்கு தான் கூட்டு போக முடியும், நான் ஃபாரின்கே கூட்டு போக முடியும். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உண்மையில சொல்றேங்க, நான் அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன் கர்த்தரை. என் வீட்டுக்காரரை திருத்த முடியும், ஆண்டவரால் முடியும், நடக்கும், காரியங்கள் நடக்கும். என் மனைவி திருத்த முடியும், என் பிள்ளைகளை திருத்த முடியும், ஆண்டவர் காரியம் நடக்கும். ஆனால் இதுக்கு மத்தியில் ஒரு ஜபம் இருக்குது பார்த்தீங்களா? தேவனோட உறவாடுறது, அதில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். தேவனோட இருந்துட்டா ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். இப்போ சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போக பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேனா? வருவேன். சொல்லுங்க, சொல்லுங்க. யாரோட கூட வருவேன்? உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க, கடைசியில் கூட சொல்லுங்க. என்னோடு கூட நான் எங்க போனாலும் என்ன பண்ணுவாருங்க? அவர் வருவார். இந்த யாக்கோப்புக்கு அவரு சொல்லும்போது சொன்னாரு, நீ உன் பையன் வர சொல்லிட்டான், உன் பையன் எகிப்துக்கு வர சொல்லிட்டான், போகுவதற்கு என்ன பண்ணாத, பயப்படாது,
உன் பையன் என்ன, நானே உன் கூட வரேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பையன் வண்டிகளை அனுப்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா? என்ன ரதங்களை அனுப்பியிருக்கான். அது பெருசு இல்லை. ரதங்களை உருவாக்கினவர் நான் கூட இருக்கிறேன். நீ பெற போகிற ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தரால் தான். நீ பெற போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனால் தான். கார் வேணாங்க உங்கள் வீட்டுக்கு, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கார் வேணுங்க. நான் ஒவ்வொரு நாள் ஜாப் பண்ணுக்கிறேன். நல்ல வீடு வேணும் பிள்ளைகளுக்கு. என்ன வீடு வேணும்? நல்ல வீடு வேணும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடும். என்ன பார்க்கிங்கோட வீடு வேணும்? ஆமாம். அல்லேலூயா. சும்மா வேணும். எங்கள் வீட்டில் 4-5 கார் நிப்பாடலாம். பார்க்கிங்குனே கீழே என்ன பண்ணிட்டுருவாங்க இருக்கிறோம். அங்கே ஒரு ரூமு, அந்த ஒரு ரூமு, ஜேம் பாஸ்டுக்கு அழகான ஒரு நல்ல ரூமு, ஜானிக்கு ஒரு ரூமு, இங்கே கெஸ்ட்டுக்கு ஒரு ரூமு, பாஸ்டுக்கு ஒரு ரூமு, உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூமு, இந்த பிள்ளைங்களுக்கு நடிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுக்கிறதுக்குனே ஒரு ரூமு. எங்க டாவல் போட்டாங்க. நான் தட்டுறேன், அம்மா கொஞ்சம் கழுத்து தருவேம்மா, அதெல்லாம் முடியாது. இது இப்போ நடந்தது விஷயங்க. நான் சொல்கிறேன், தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற அவர் வர்றார். இது நமக்கு காலங்களோ அல்லது மற்ற காரியங்களோ எதுவுமே நம்மை அசைப்பதே கிடையாது. ஒரு அலையில சொல்லு பார்க்கலாம். அலையில சொல்லு பார்க்கலாம். பூமி அதிர்ச்சி நம்ம ஒன்றும் பண்ணாதுங்க. பூமி அதிர்ச்சி ஒன்றும் பண்ணாதுங்க. யுத்தம், 3ஆம் உலக மகா யுத்தம், நாட்டுக்கு நாடு யுத்தம், எது வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லு பார்க்கலாம். கர்த்தர் நம்மோட. அவ்வளோதாங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். கேளவாசியமா. அப்பொழுது அவன், நான் தேவன், நான் என் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியல. நான் உன்னுடனே எங்கே வருவேன்? எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். நான் உன்னை திரும்பவும். யோசேப்பு உன் கண்களை மூடுவான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். கண்களை. ஒரு சமாதான வாழ்க்கைங்க. ஒரு சமாதான வாழ்க்கைங்க. ஒரு பெரிய சமாதான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த வருஷத்தில் அப்படி செய்ய போறார். ஒன்னே ஒன்று, ஜெபிக்கிற சகோதரனாக இருந்துட்டீங்கன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி பண்ணி உங்கள் கையின் கீழே ஆண்டவர் கொடுத்துருவார். பயப்படாது. இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தம். நீ எங்கே போகவும் பயப்படாது. ஏன்னா உன்னோடு கூட என்ன பண்ணுறேன், நான் வருகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.